6ஆம் வகுப்பு மாணவி வித்யாஸ்ரீ என்பவர் தமிழருடைய திருநாளாம் பொங்கல் திருநாள், அத்திருநாளை சிறப்பிக்கின்ற வகையில் இம்மாணவி உங்கள் முன் பேச்சுரையாற்ற வருகின்றார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வித்யாஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொங்கல். பொங்கல் விழா தமிழர்களின் திருவிழா. பொங்கல் விழாவை நாம் 4 நாட்கள் கொண்டாடுகின்றோம். பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகையாக கொண்டாடுகின்றோம். போகி என்றால் இந்திரன் என்று பொருள். இந்திரன் மழைக்கு தெய்வம் அல்லவா? எனவே பருவமழை பெய்து மக்களை காத்த இந்திரனுக்கு நன்றி செலுத்துவது நாம் ஒவ்வொருவரின் கடமை. அதனால் நன்றி செலுத்தும் விழாவாகவே போகி பண்டிகையை கொண்டாடுகின்றோம். அன்று வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை எல்லாம் நீக்கிவிட்டு புதிய பொருட்களால் வீட்டை அலங்கரிக்கின்றோம். போகி பண்டிகை அன்று சுற்றுப்புற சுகாதாரத்திற்கு முக்கிய இடம் கொடுக்கிறோம். உளுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்னும் தமிழ் மறை உழவர்களின் உயர்வும் சிறப்பும் எடுத்து வைக்கின்ற உழுதுண்டு வாழும் பழுதற்ற உழவர்களின் உழைப்பு திருநாளே தமிழர் திருநாளாம். தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை. பொங்கல் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். மகிழ்ச்சி பொங்க புது பானையில் புத்தரிசி இட்டு பொங்கல் இடுகிறோம். புது ஆடை அணிகலன்களை அணிந்து பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியும் குரவையிடுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி மாணவி. அடுத்ததாக அகல்யா 6ஆம் வகுப்பு. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் கா அகல்யா. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பொங்கல். நாம் விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும். அவ்விழாவில் ஒன்றுதான் பொங்கல் திருவிழா. பொங்கல் திருவிழா முன்பு போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதல், புதியன புகுதல், இது ஆன்றோர் மொழி. போகி பண்டிகை மறுநாள் பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். தலைவாழையில இட்டு படைப்பர். இத்திருநாள் அன்று வாழை, தேங்காய், கரும்பு, வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைப்பர். பொங்கல் திருநாள் மறுநாள் மாட்டுப் பொங்கல். உழவருக்கு ஊற்று துணையாக இருக்கும் மாடுகளுக்கு இத்திருநாள் அன்று படைப்பர். மாட்டுப் பொங்கல் மறுநாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் அன்று விளையாட்டு நடத்தி வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு வழங்குவர். நாம் கொண்டாடும் பொங்கலை வேறு நாடுகளில் வேறு பெயரிட்டு கொண்டாடப்படுகிறது. ஆந்திர நாட்டில் மகர சங்கராந்தி என கொண்டாடப்படுகிறது. பஞ்சாபில் லோரி என கொண்டாடப்படுகிறது. குஜராத்தில் உத்தராயண் என்று கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி மாணவி. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. கற்ற கல்வியை அழகாய் சொல்வதே கவிதை. இதோ நமது பள்ளி மாணவி சுவாதிகாசி கவிதை சொல்ல வருகிறார். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கம். மாதவனே வணங்கிய மார்கழி முடிந்தது. ஆதவனே வணங்கிட தைப்பொங்கல் வருகிறது. போகட்டும் துன்பம் என போகியோடு துவங்குது. பொங்கட்டும் இன்பம் என பொங்கல் துவங்குது. அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.